நீங்கள் வந்து கிசுகிசு மேட்டர் 1940களில் இருந்துச்சா அப்படின்னு கூட ஆச்சரியப்படுவீங்க. 1940களில் இந்த கிசுகிசுகள் இருந்திருக்கு. இப்போ நம்ம 2025லயும் அது இருக்கு. ஸோ மற்றவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, மற்றவங்களுடைய பர்சனல் லைஃப், மற்றவங்களுடைய எப்படி சொல்றது இன்டிமேட்டான சில விஷயங்களை இப்போ கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆசைப்படுறோம். இது மனித இயல்பு. அதனால என்ன ஆகுதுன்னா, பல பேரை பற்றி கிசுகிசு எழுதுறாரு. பல நடிகர்கள் நடிகைகள் அன்றைய காலத்தில் 40களில் பிரபலமாக இருந்தவங்களை பற்றி நிறைய கிசுகிசு எழுதுறாரு. அந்த கிசுகிசு எல்லாம் எப்படின்னா மக்களால் பெருசா வந்து விரும்பப்படுது. மக்கள் வந்து இந்த பத்திரிகை வந்தோடனே கிசுகிசு தான் பார்க்காம, லட்சுமிகாந்தன் எழுதியிருப்பாரு இது சூப்பராக இருக்கும், இந்த நடிகையோடது, இந்த நடிகையோட, அப்படி வந்து ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, சூப்பர் ஸ்டாரா இருக்கிற தியாகராஜ பகவதர், NS கிருஷ்ணன், இந்த ஸ்ரீராமுலு அந்த ப்ரொடியூசர், இவங்களுடைய கிசுகிசுக்களையும் இதில் எழுதுறார். இந்த தியாகராஜ பகவதரும் வந்து பர்சனல் லைஃப்ல சில விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி எல்லாருக்குமே உள்ளது தான். இது வந்து நடிகர்களுக்கு மட்டும் உள்ளதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி அந்தரங்க வாழ்க்கைகளை வந்து இவர் வந்து பத்திரிகைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு.